எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெர்டட் டிட்டோ. இப்போ நம்ம வெப் வீக்கில் இருக்கோம். இன்றைக்கியோட அஜெண்டாவோட டைட்டில் வந்து HTML ஃபார்ம்ஸ். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் வெப்சைட் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து விண்டோவோட சைஸை சின்னது பண்ணுறேன். பாருங்கள் அப்போ என்ன நடக்குதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி எல்லா கண்டென்ட்ஸும் அட்ஜஸ்ட் ஆகுது. ஒரு வெப்சைட் அப்படின்னா இப்படி தாங்க இருக்கணும். இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரௌசர் விண்டோ சின்னது பண்ணி தான் செக் பண்ணணுமா அப்படின்னு இல்லை. Ctrl+Shift+I அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் ஆகும். சம்டைம்ஸ் வந்து F12 கீ ப்ரெஸ் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். இது ரெண்டு சில லேப்டாப்ஸ்லாம் F12 கீ வந்து வால்யூம் அந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ ஒர்க் ஆகாது. ஸோ வந்து இந்த நீங்கள் மேலே இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா மோர் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு டெவலப்பர் டூல்ஸ், இது வந்து எல்லா வகையான ப்ரௌசர்லேயுமே இருக்கும். குரோம் அப்படின்னு இல்லை, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், ஃபயர்பாக்ஸ், ஒபேரா எல்லாத்துலேயுமே இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் இன்னொரு விஷயம், ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ப்ரௌசர் குரோம். ஜாவா ஸ்கிரிப்டில் அப் டு டேட்டில் இருக்கிற ப்ரௌசர் வந்து குரோம். இன்னொன்று, உங்களுக்கு வந்து ஸ்டைல் முக்கியம், யூஐ முக்கியம் அப்படின்னா CSS, பூட்ஸ்ட்ராப் அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கணுமா? அதுக்கு சரியான ப்ரௌசர் குரோம் கிடையாது. அதுக்கு சரியான ப்ரௌசர் வந்து ஃபயர்பாக்ஸ். டெவலப்பர் எடிஷன் இருக்குது. நான் உங்களுக்கு வேணும்னா லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன். குரோமுக்கு லிங்க் வந்து தேவையில்லை, டிஃபால்ட்டாகவே நிறைய சிஸ்டம்ஸில் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் லிங்க் தரேன். நீங்கள் கூகுள் குரோம் அப்படின்னு போட்டாலே அங்கேயே லிங்க் வந்துடும். இப்போ பாருங்கள், இது மொபைல் வியூ. ஜியோ ஃபோனுக்கு மாத்திரேன், அவ்வளோ சூப்பராக தெரியும்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம எல்லா ஃபோனையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அண்ட் தென் லேப்டாப் எடுத்து ஹை DPI. இது பிக் லேப்டாப்பில், இது கொஞ்சம் மீடியம் சைஸ் லேப்டாப். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க லேப்டாப் மீடியம் சைஸ். அண்ட் தென் லேப்டாப் எடுத்து டச், எல்லாத்துலேயுமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. ஐஃபோன் 10, ஐஃபோன் 6, 7லலாம் இப்படி தாங்க ஒர்க் ஆகும். ஓகேவா? இதுதான் ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்றது. சாதாரணமாக ஒரு ப்ரௌசர் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணால் அது ரெஸ்பான்சிவாக இருக்காது. நம்ம தான் அதை மாற்றணும். அதுக்கு தான் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணணும். பட் அது இந்த வீக்கோட அஜெண்டா இல்லை, வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு. ஓகே, நம்ம இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கோட டாபிக் HTML ஃபார்ம்ஸ். ஃபார்ம் அப்படின்னா என்ன? கூகுள் ஃபார்ம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறதுனால நிறைய பேர் வந்து குவிஸ் அதெல்லாம் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஃபார்முக்கு நான் வந்து பெரிய விளக்கம் கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம டைரெக்டாக உள்ள போயிடலாம். ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து இங்கே இருக்க பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேம் கேட்டிருப்பாங்க. அண்ட் தென் வந்து என்ன இருக்கும், லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், ஏஜ் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து அங்கே ஏதாவது டைப் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து இந்த பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, சப்மிட் பட்டன். அதை கிளிக் பண்ணால் சப்மிட் ஆகிடும். இப்படி தானே அங்கே இருக்கும். இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். இது வந்து W3 ஸ்கூல்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுருக்காங்க. ஸோ வந்து நான் சப்மிட் பண்ணி பண்ணுறேன். ஓகே, லோட் ஆகுது. மேலே URLல் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கொஷின் மார்க் போட்டு அடுத்து நம்ம கொடுத்த வேல்யூஸ் அங்கே இருக்கும். இதுக்கு பேர் கெட் மெத்தட் அப்படின்னு பேர். GET, கெட் மெத்தட். URLலையே நம்ம டைப் பண்ணதை வச்சு அனுப்பிச்சிடும். பட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா URLலையே போகும், யாருக்கு வேணாலும் தெரியும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குது.
அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, நம்ம பார்ப்போம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சர்வர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து அவங்களுக்கு கிடைச்ச இன்புட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் நம்ம PHP படிக்கிறப்ப எப்படி இதை வந்து ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போதைக்கு நம்ம வந்து ஃபார்மை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா, இந்த மாதிரி பாக்ஸை எப்படி வர வைக்கிறது. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும். இதுதாங்க ஃபார்முக்கான பேசிக் சின்டாக்ஸ். ஃபார்முக்கு வந்து ஸ்டார்டிங் டேக், க்ளோசிங் டேக் இருக்கும். அதுக்கு உள்ளே வந்து ஃபார்ம் எலமெண்ட்ஸை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இன்புட். உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நீங்கள் படிச்சிருந்தாலே இன்புட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம டைப் பண்ணுவோம் ஜஸ்ட், அதுதான் இன்புட். இப்போ வந்து என்னென்ன டைப் ஆஃப் இன்புட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேகுக்குள்ளே டைப் அப்படின்றது ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா, டைப் அப்படின்றது ஆட்ரிபியூட். என்ன சொல்லியிருக்காங்க, டெக்ஸ்ட்டு. டெக்ஸ்ட்டு அப்படின்னா சிங்கிள் லைன் டெக்ஸ்ட். ஓகேங்களா, ரேடியோ அப்படின்னா ரேடியோ பட்டன். ரேடியோ பட்டன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுறதுக்கு 2 ரவுண்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம அதில் ஏதாவது ஒரு ரவுண்டை தான் செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா, அதுதான் ரேடியோ பட்டன். செக் பாக்ஸ். செக் பாக்ஸ் என்னன்னு கேட்டால், நம்ம வந்து காலேஜில் அப்ளிகேஷன் போடுறப்பெல்லாம் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து என்னென்ன டிகிரிலாம் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 3-4 டிகிரி பிசிஏ இல்லைனா பிபிஏ அந்த மாதிரி வரிசையாக வந்து டிக் பண்ணி வச்சுருப்போம். அதுதாங்க செக் பாக்ஸ். ஓகேவா, சப்மிட் பட்டன். சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும்ல, அதுதான் சப்மிட். ஓகேவா, டைப் ஈக்குவல் சப்மிட்னு கொடுத்தா சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் க்ரியேட் ஆகிடுங்க. அப்புறம் என்ன, இன்புட் டைப் பட்டன். இது வந்து ஒரு பட்டன், நம்ம அதை வந்து கிளிக் பண்ண முடியும். அதை கிளிக் பண்ணால் ஏதாச்சும் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த பட்டன். அதுக்கப்புறம் நிறைய பட்டன்ஸ் இருக்குது, கிளியர், ரீசெட் அப்படின்ட்டு. கிளியரை கிளிக் பண்ணோம், டைப் ஈக்குவல் டு கிளியர்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ அந்த ஃபார்மில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் கிளியர் ஆகிடும். ரீசெட் அப்படின்னு கொடுத்தா நம்ம அந்த ஃபார்மில் வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் வச்சுக்கலாம். ஓகேவா, ரீசெட் கிளிக் பண்ணுறப்போ எல்லாமே வந்து டிஃபால்ட் வேல்யூஸ்க்கு போயிடும். இது எல்லாமே பின்னாடி பார்க்க போகிறோம். இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நமக்கு ஜஸ்ட்டு வந்து இன்புட் ஃபீல்டு, பாஸ்வேர்டு இதெல்லாம் மட்டுமே இருந்தால் போதும் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண. நம்ம ரொம்ப டெப்த்தாக எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஓகேவா, இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஃபார்ம். இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த ஃபார்மில் ஜஸ்ட்டு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து ஃபார்ம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து லேபிள் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். லேபிள் அப்படின்னா இங்கே மேலே டிஸ்பிளே ஆகிருக்கு, இதுதான் லேபிள். ஓகேவா, இப்போ நம்ம நோட் அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்கு மேலே லேபிள் விட்டுரும். ஏன், அது என்ன நோட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸ்கூல்லலாம் நம்ம பண்ணியிருப்போம், இப்போ காலேஜில் அதெல்லாம் பண்ணுறது இல்லை. ஓகேவா, இப்போ வந்து இந்த இன்புட் என்ன டைப் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகேவா, அந்த இன்புட்டில் நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த லேபிள் யூஸ் ஆகுது. லேபிள்னு டேகு தான். ஸோ ஸ்டார்டிங் இருக்கணும், எண்டிங் இருக்கணும். நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்காக பிஆர் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அண்ட் தென் அகைன் ஒரு லாஸ்ட் நேமுக்கு ஒரு லேபிள், இன்னொரு இன்புட் பாக்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் ஒன்று நான் சொல்கிறேன். ஃபார் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, இங்கே ஐடி எஃப் நேம் அப்படின்னு கொடுத்தா இங்கே ஃபார் போட்டு எஃப் நேம் அப்படின்னு கொடுக்குறது நல்லது. கொடுக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து சில ரேடியோ பட்டன்ஸ் அதுக்கெலாம் வந்து தேவைப்படும். ஸோ வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுவோம். ஃபார் அப்படின்றது கொடுங்க, எதுக்கான லேபிள் இது அப்படின்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் தென் ஓகேவா, இதில் வந்து ஒரு ஆட்ரிபியூட் தான். டைப் எதுக்குன்னு சொல்லிட்டு, அது என்ன டைப்பு, இன்புட் பாக்ஸா, அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸா, பாஸ்வேர்டா, இல்லை வந்து நிறைய இருக்குது, சப்மிட் பட்டனா, கிளியரா, ரீசெட்டா, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து அடுத்து ஐடி அப்படின்றது யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அண்ட் தென் நேம்.
அதான் ஐடி இருக்கே, அப்புறம் என்ன தனியாக ஒரு நேம் அப்படின்னு கேட்டால், ஐடி ஹெச்டிஎம்எல்லில் ப்ராசஸ் பண்ணேன். நேம் பிஹெச்பிக்காக நம்ம வச்சுருக்க வேரியபிள். இந்த நேம் அப்படின்றத ஹெச்டிஎம்எல்லில் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐடியே போதுமானது, ஐடியே யூனிக்காக தான் இருக்குது. பட் ஹெச்டிஎம்எல்லுக்கு போகும்போது நேம் மட்டும்தான் போகும். நீங்கள் வேணால் இதை பாருங்கள். இந்த இடத்துல எஃப் நேம் ஈக்குவல் டு ஜான் அப்படின்னு இருக்கும் யூஆர்எல்லில். இந்த எஃப் நேம் அப்படின்றது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, அந்த நேம் ஈக்குவல் டு நம்ம என்ன போடுறோமோ அதுதான் எஃப் நேமாக வரும். உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அவங்க வந்து கோடிங் கொடுக்கல, சரி ஓகே விடுங்க. பட் நம்ம நேம் அப்படின்னு என்ன கொடுக்குறோமோ அதுதான் இந்த யூஆர்எல்லில் எம்பெட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து வேல்யூ ஈக்குவல் டு ஜான், டிஃபால்ட் வேல்யூன்னு சொன்னால, இப்போ வந்து இதில் இருக்கிற வேல்யூ, இப்போ வந்து நம்ம இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுதான் டிஃபால்ட் வேல்யூவாக இருக்கும். ரன் பண்ணுறேன் பாருங்கள், நான் கொடுத்த வேல்யூ தான் டிஃபால்ட் வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ரீசெட்டும் கிளியரும் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்புட்டு டைப் ஈக்குவல் டு கிளியர். ஓகேங்களா? CLER கிளியர், அவ்வளோதான். அண்ட் தென் வேல்யூ ஈக்குவல் டு கிளியர். சாரி, அது ரீசெட்டு. இப்போ ரீசெட்டை கிளிக் பண்ணுறேன். நான் இந்த வேல்யூஸை மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம இங்கே வேல்யூ அப்படின்னு கொடுக்கறது அங்கே டிஸ்பிளே ஆகுது. ரீசெட் அப்படின்ட்டு மாற்றிடுறேன், பிகாஸ் அது ரீசெட் கிளியர் இல்லை. ஓகேங்களா? நான் இப்போ வந்து இங்கே இருக்கிற வேல்யூஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ரீசெட் கொடுத்தா அகைன் அந்த வேல்யூஸ் வந்துடும். அதாவது இந்த வேல்யூ அப்படின்றதுல என்ன கொடுக்குறோமோ அது வந்து வந்துடும். அண்ட் தென் வந்து இங்கே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது கிளியர் மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ரீசெட் கொடுக்குறேன், சாரி ரன் பண்ணோம். ரன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஓகேவா, இப்போது ரீசெட் கொடுக்குறேன், அது கிளியர் ஆகிடும். இப்படி தான் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு கீழே சின்ன நோட் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ நோட் தட் டிஃபால்ட் வித் ஆஃப் டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்ட் இஸ் 20 கேரக்டர்ஸ். 20 கேரக்டர்ஸ்க்கு மேலே டிஃபால்ட்டாக கொடுக்க முடியாது. பட் நமக்கு வேணும் அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக ஒரு ஃபார்ம் பார்த்தாச்சு. சப்மிட் பட்டன் வந்து இப்போதைக்கு அது ஒரு டம்மி பட்டனாகவே வச்சுக்கோங்க. சப்மிட் கிளிக் பண்ணால் அது எங்கே போய் சப்மிட் ஆகணும், எதை ரீச் பண்ணணும், சர்வரை ரீச் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு பிஹெச்பி இருக்கணும் நமக்கு அங்கே ரிசீவ் பண்ண. ஓகேவா? அதனால் சப்மிட் பட்டனை நீங்கள் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், பட் ஒன்றும் நடக்காது. ஓகேங்களா? லேபிள் தான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ஓகேங்களா? ரேடியோ பட்டன்ஸ் மேல் ஃபீமேல் அதர் செலக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நான் இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். இதை ஃபீமேல் செலக்ட் பண்ணால் மேலே இருக்கிற மேல் போயிடுது. நான் இங்கே ஒன்று சேஞ்ச் பண்ணுறேன். நேமில் வந்து 1, ஜெண்டர் 1, ஜெண்டர் 2, ஜெண்டர் 3 இப்படி தானே இருக்கணும். ஓகே, மாற்றும். இப்போ பாருங்கள், எல்லாமே செலக்ட் ஆகுது. என்ன கான்செப்ட்னு புரியுதா? எல்லா நேமுமே சேமாக இருக்கணும்.
ஓகேங்களா, அதுதான் இங்கே முக்கியம். நேம் எல்லாம் சேமாக இருந்தால் தானாகவே குரூப் பண்ணிக்கும், ஏதாவது ஒன்று தான் செலக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், சாரி, ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்தேன், டிஃபால்ட்டாக செலக்டாக இருக்கிற மாதிரி. ஓகே, பரவாயில்ல. இப்போ வந்து இன்புட் டைப் ஈக்குவல் டு ரேடியோ. ஓகேவா, டைப் ஈக்குவல் டு ரேடியோன்னா என்ன? அது ரேடியோ பட்டன். ஓகேவா, அதாவது ரேடியோ பட்டனை மட்டும்தான் க்ரியேட் பண்ணும், பக்கத்தில் இருக்கிற மேல் வராது. ஓகேங்களா, அப்புறம் வந்து ஐடி இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன். நேம் எதுக்கு அப்படின்னா பிஹெச்பியோட இன்ட்ராக்ட் பண்ணலாம், சம்டைம்ஸ் அதை ஹெச்டிஎம்எலும் யூஸ் பண்ணும். அந்த மாதிரி கேசஸ் தான் இது. ஓகேங்களா, நேமை வச்சு அந்த பட்டன்ஸை குரூப் பண்ணிக்கிச்சு. இது எல்லாமே ஒரே டைப் ஆஃப் பட்டன் தான். ஸோ வந்து ஏதாவது ஒன்று தான் செலக்ட் ஆகிருக்கும். ரேடியோ பட்டனை பொறுத்தளவுக்கு செக் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வேறு கான்செப்ட். வேல்யூ ஈக்குவல் டு மேல். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இதை டிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறப்போ என்ன வேல்யூ போகும் அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவல் டு மேல் அப்படின்னு போகும். ஓகேங்களா, ஜெண்டர் ஈக்குவல் டு மேல். அதாவது யூஆர்எல்லில் இப்போ இந்த கொஷின் மார்க் இருக்குல்ல, இதை மாதிரி தான் போகும் கெட் மெத்தடாக இருந்தால். நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். மேலே விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, மேலே யூஆர்எல்லில் எப்படி இருக்கும் அப்படின்னு இங்கே டைப் பண்ணி காட்டுறேன். இங்கே பாடி டேகுக்கு கீழே டைப் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் மார்க் இருக்கும், அது பக்கத்தில் ஜெண்டர் ஈக்குவல் டு மேல் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து யூஆர்எல்லில் போகும். அண்ட் தென் வந்து லேபிள். இந்த லேபிள் தான் இந்த ரேடியோ பட்டனுக்கு பக்கத்தில் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, நீங்கள் வெறும் இன்புட் டைப் ஈக்குவல் டு ரேடியோ, நேம், ஜெண்டர், வேல்யூ ஈக்குவல் டு மேல்னு கொடுத்தா வெறும் ரேடியோ பட்டன் மட்டும்தான் இருக்கும். அதாவது இந்த ரவுண்டு மட்டும்தான் இருக்கும், பக்கத்தில் மேல் அப்படின்னு இருக்காது. ஸோ அதுக்கு வந்து லேபிள் யூஸ் பண்ணணும். நீங்கள் லேபிள் யூஸ் பண்ணாலும் அது பக்கத்தில் டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் ஆப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸ் தான் நினைக்கிறேன், அதை ட்ரை பண்ணுவோம். டேபை தப்பாக க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்ம சர்ச் பண்ணி போயிடும் HTML. செக் பாக்ஸுக்கும் ரேடியோ பட்டனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறேன். ரேடியோ பட்டனில் ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும், செக் பாக்ஸில் எத்தனை வேணால் செலக்ட் பண்ணலாம். அதுதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். கிராஸ் பண்ணி வந்தாச்சு. லேபிள் பார்த்துட்டோம், ரேடியோ பட்டன்ஸ் பார்த்துட்டோம், செக் பாக்ஸ். செக் பாக்ஸ். இப்போ வந்து இந்த செக் பாக்ஸை நம்மளே ரன் பண்ணி பார்ப்போம். நோட் பேட் ஓப்பன் ஆகட்டும், அது வரைக்கும் செக் பாக்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேம் ஈக்குவல் டு வெஹிக்கல் 1, வெஹிக்கல் 2, வெஹிக்கல் 3 தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் ஐட்டம்ஸ் செக் பண்ணும்போது என்ன ஆகும், வெஹிக்கிள் 1 வேல்யூ ஈக்குவல் டு பைக், வெஹிக்கிள் 2 வேல்யூ ஈக்குவல் டு கார் அப்படின்ற மாதிரி யூஆர்எல்ல எம்பெட் ஆகி போகும். அதுக்கு தான் வந்து அப்படி தனியாக தர்றது.
காப்பி பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம இதுலேயே ட்ரை டு செல்ஃப் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ வந்து லோக்கல் ஹோஸ்ட் அதில் வந்து டெமோ ஃபோல்டரில் HTML பார்ட் 3.html நான் போன ஃபைலே பண்ணுறேன். இது ஆக்சுவலாக அது பார்ட் 4. ஓகேங்களா? இப்போ 3 பட்டன்ஸ் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதை மாதிரி தான் வரும். ஓகேங்களா? செக் பாக்ஸஸ் இதில் வந்து டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஐடி வந்து எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. சேமாக கொடுத்தா ப்ராப்ளம் ஆகாது. எப்போ ப்ராப்ளம் ஆகாது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு எதுவுமே மேனிப்புலேட் பண்ணலை, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலன்னா. ஜாவா ஸ்கிரிப்டுக்கிட்ட எனக்கு இந்த ஐடி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 இதுக்கு நீங்கள் சேம் ஐடி கொடுத்துருந்தா அது எந்த ஐடி எடுத்துகிட்டு வரும் அப்படின்ற குழப்பம் அதுக்கு வரும். அது வந்து ப்ரௌசரில் பின்னாடி கன்சோலில் ஒரு எரர் இருக்கும். நான் அந்த எரர்ஸ்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அடுத்த நேம் வந்து ரேடியோ பட்டனுக்கு நேம் சேமாக கொடுக்கணும். செக் பாக்ஸுக்கு நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் இங்கே இருக்குது சப்மிட் பட்டன். நான் தான் சொன்னேன் சப்மிட் பட்டன் வந்து ஓகே. சப்மிட் பட்டன் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எரர் வரப்போகுது. இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் அப்படின்னு இருக்கும். வேல்யூ ஈக்குவல் டு சப்மிட் அப்படின்னு வேல்யூ ஈக்குவல் டு சப்மிட் தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. என்ன வேணால் கொடுக்கலாம். இன்புட் டேகை க்ளோஸ் பண்ணிச்சு. இப்போ சேவ் பண்ணுறேன் இங்கே. ஓகே, இது அப்புறமா வந்து பார்ப்போம். ஓகேவா? சப்மிட் பட்டன் வந்துருக்கு. சப்மிட் கிளிக் பண்ணுறேன். ஒன்றும் நடக்கலை. இப்போது எனக்கு ஏதாவது ஒரு பேஜுக்கு இது வந்து இன்புட்டாக போகணும். ஆக்ஷன் ஈக்குவல் டு read.php அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். இப்போ சப்மிட் கொடுக்குறேன். பேஜ் நாட் ஃபவுண்ட் எரர் வந்துருக்கு. இந்த ரெக்வஸ்டட் URL ஓகேங்களா? அந்த ரெக்வஸ்டட் URL read.php இப்போ கடைசியாக இருக்கு பாருங்க. read.php was not found on the server அப்படின்ற எரர் வந்துருக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அந்த பேஜ் இல்லை. ஸோ வந்து அந்த எரர் வந்துருச்சு. இப்போ இந்த மேலே இருக்க URL பாருங்கள். இந்த பேஜில் மேலே இருக்க URL பாருங்கள். ஒரே ஒரு கொஷின் மார்க் தான் இருக்குது. பிகாஸ் நான் அங்கே எந்த வேல்யூமே செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு ஐ ஹேவ் எ பைக், ஐ ஹேவ் எ கார் அப்படின்னா vehicle 1 equal to bike, vehicle 2 equal to carனா சப்மிட் ஆகணும். பாருங்கள், vehicle 1 equal to bike, ampersand vehicle 2 equal to car அப்படின்றது. இந்த மாதிரி தான் URL என்கோட் ஆகும். உங்களுக்கு வந்து இது கெட் மெத்தட். ஓகேங்களா? மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஐயாவை போட்டை செலக்ட் பண்ணுறேன். சப்மிட் கொடுக்குறேன். மேலே URL பாருங்கள், எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா URL சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதுக்கு பேர் HTTP ரெக்வஸ்ட் அப்படின்னு பேர். ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து HTML அப்படின்னு சொல்கிறோம்ல, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அது வந்து எப்படி போகும் அப்படின்னா HTTP ரெக்வஸ்ட்டாக தான் போகும். ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். எனக்கு இந்த ஃபைல் வேணும், அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் ஃபைல் வேணும் அப்படின்ட்டு ரெக்வஸ்ட்டாக போகும். அந்த ரெக்வஸ்ட்லேயே நம்ம வந்து இதை வந்து இன்புட்டாக கொடுத்துருவோம். ஓகேங்களா? இந்த ரீடு PHP வேணும்னு கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த ரெக்வஸ்ட்லேயே நம்மளோட இன்புட்ஸ் அனுப்பிடுவோம்.
அதுதான் போஸ்ட் மெத்தட். கெட் மெத்தட் வந்து இந்த யூஆர்எல், ஓகேங்களா, அந்த யூஆர்எல்லே சென்ட் பண்ணணும். இதுதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். நான் இப்போ ரெண்டுத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு ரெண்டுமே தேவையில்லை. சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து W3 ஸ்கூல்ஸ்க்கு வந்துட்டோம். சப்மிட் பட்டன் சொல்லியிருக்கேன். எல்லாமே சேம் தான். ஓகே, எக்ஸசைஸ் வந்தாச்சு. ஃபார்ம் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா ஓகே, ஆக்ஷன் இப்போ தான் உங்களுக்கு காமிச்சேன். நீங்கள் ஆக்ஷன் கொடுத்து அங்கே என்ன பேஜ் சொல்கிறீங்களோ அந்த பேஜுக்கு நம்ம கொடுக்குற இன்புட்ஸை அனுப்பிச்சிடும். அதுதான் ஆக்ஷன். ஆக்ஷன்னா ஒரு செயல், என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம், அவ்வளோதான். இதுதான் ஆக்ஷன். டார்கெட் அப்படின்னு ஏற்கனவே நம்ம ஏ டேக்கில் டார்கெட் பார்த்துருப்போம், ஓகேங்களா. டார்கெட் அப்படின்னா இப்போ நம்ம சப்மிட் பண்ணுற ஃபார்மை, அதாவது ஃபார்ம் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் ஒரு பேஜுக்கு போகும். அந்த பேஜ் வந்து நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆக போகுது, ஓகேங்களா. இப்போ சேம் பேஜ், அதாவது நான் இங்கெல்லாம் ட்ரை டு யுவர் செல்ஃப் கொடுத்தா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆச்சுல்ல, அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படின்னா blank, டார்கெட் ஈக்குவல் டு blank அப்படின்னு கொடுக்கணும். உங்களுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். மெத்தட் தேவை, டிஃபால்ட் மெத்தட் கெட் மெத்தட் தான். ஆக்ஷன் வந்து ஆக்ஷன் ஈக்குவல் டு ரீட் டாட் பிஹெச்பி. இந்த வேல்யூஸ்லாம் அதெல்லாம் சப்மிட் ஆக போகுது. அண்ட் தென் வந்து இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம், டார்கெட், ஓகேங்களா. டார்கெட் ஈக்குவல் டு blank அப்படின்னா என்ன பண்ணணும், இன்னொரு பேஜில் ஓப்பன் பண்ணணும். பார்ப்போமா, இது வந்து பழசு, ஓகேங்களா. இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஐ ஹேவ் எ பைக் அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணுறேன். இது வரைக்கும் 4 டேப் தான் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறேன், 5வது டேப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள், ஓகேங்களா. செல்ஃபு, பேரண்ட், டாப், ஃப்ரேம் நேம், இந்த 4 டைப் இருக்குது, ஓகேங்களா. செல்ஃப் அப்படின்றத நீங்கள் சொல்ல தேவையில்லை, டிஃபால்ட்டாகவே செல்ஃப் கரண்ட் விண்டோவில் தான் ஓப்பன் ஆகும். பேரண்ட் அப்படின்றது என்னன்னு கேட்டால், பேரண்ட்டு, டாப்பு, இந்த ஃப்ரேம் நேம் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ நமக்கு தேவையே கிடையாது. ஆக்சுவலாக நம்ம ஒன்று சேம் பேஜில் பண்ணுவோம், இல்லை நியூ பேஜில் ஓப்பன் பண்ணுவோம், ஓகேங்களா. இந்த ஃப்ரேம் பற்றி, ஃப்ரேமே வந்து டெப்ரிகேட்டடான ஒரு டாபிக். ஒரே பேஜில் 2 வெப்சைட்டை டிஸ்பிளே பண்ணுறது, அதெல்லாம் வந்து அன்னெசரி திங்ஸ். என்ன கேட்டால், மொபைலில் எப்படி நீங்கள் ஒரே பேஜில் பாதி வந்து ஒரு வெப்சைட், இன்னொரு பாதி ஒரு வெப்சைட்னு கொடுத்தா படிக்க முடியுமா? ஸோ வந்து அந்த கான்செப்டே வந்து ரெஸ்பான்சிவ்னஸ்க்கு இல்லீகலானது. ஸோ வந்து நம்ம அதை பார்க்க தேவையில்லை, டீசெண்டாக இருக்காது நம்ம வெப்சைட். உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள், ஓகேங்களா. பட் எந்த வெப்சைட்ஸ்லேயும் அது தேவைப்படாது. ஸோ அதனால தான் நான் அதை ஒமிட் பண்ணுறேன். மெத்தட் ஆட்ரிபியூட் போஸ்ட்டு, கெட்டு. ஆக்சுவலாக நான் இப்போ தான் சொல்லணும், உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். சரி, ஓகே. மெத்தட் ஈக்குவல் டு கெட் அப்படின்னு கொடுக்க தேவையில்லை. பை டிஃபால்ட்டாகவே அது கெட் மெத்தடில் தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. தென் போஸ்ட் மெத்தட் எல்லாம் பார்த்தோம். இதில் நோட்ஸ் பார்த்துருவோம் நம்ம. அப்பண்டி ஃபார்ம் டேட்டா டு யூஆர்எல், நான் உங்களுக்கு சொன்னேன். நேம் வேல்யூ பேர், நேமு இஸ் ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்ட்டு இருக்கும், அதான் நேம் வேல்யூ பேர். நெவர் யூஸ் கெட் டு சென்ட் சென்சிட்டிவ் டேட்டா. பாஸ்வேர்டெல்லாம் அதில் அமுச்சு விடாதீங்க. ஸோ பாஸ்வேர்டு, கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் அது மாதிரிலாம் வேணும் அப்படின்னா போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து அந்த யூஆர்எல்ல என்கோட் பண்ணுறோம்ல நம்ம, அது வந்து 2048 கேரக்டர்ஸ் தான், லிமிட்டடு தான். அதுக்கு மேலே வந்து நம்ம டேட்டா வந்து யூஆர்எல்லோட சைஸே இருக்கக்கூடாது, ஓகேங்களா. அண்ட் தென் வந்து இதை புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் அந்த யூஆர்எல்ல. இந்த இங்கே ஸ்டார் சிம்பிள் இருக்குல்ல, அதுதான் புக் மார்க்கு. ஸோ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்ம் டேட்டா கொடுத்து சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்படி புக் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிரும். ஸோ வந்து அகைன் சப்மிட் பண்ணுறப்போ அதையே சப்மிட் பண்ணிடலாம். ஸோ வந்து ப்ராப்ளம் இருக்காது. அந்த யூஆர்எல் அந்த புக் மார்க்கில் போய்ட்டு அந்த லிங்க் கொடுத்தோன்னா அதுவாகவே சப்மிட்டான்னு கேட்கும், சப்மிட் கொடுத்துடலாம். போஸ்ட் மெத்தடில் இது பாசிபிள் இல்லை, புக் மார்க் பண்ணி வச்சுக்க முடியாது. ஏன்னா யூஆர்எல்ல இருந்தால் புக் மார்க் பண்ணலாம்,
நம்ம யூஆர்எல்ல தான் இல்லையே, அது ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த போஸ்ட் அப்பன்ஸ் த டேட்டா இன்சைட் தி பாடி ஆஃப் த ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட். ஓகேங்களா? அதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் நோ சைஸ் லிமிட்டேஷன்ஸ், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அனுப்பலாம், இமேஜ் அனுப்பலாம், இதுக்கு மேலே என்ன வேணும். அண்ட் தென் கெட் மெத்தடில் வந்து இமேஜ் எல்லாம் அனுப்புறது எப்படி, இமேஜெல்லாம் வந்து எப்படியும் வந்து கேபியில் இருக்கும். ஒரு கேபியில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும் சொல்லுங்கள், வேல்யூஸ், லெட்டர்ஸ் இல்லை வேல்யூஸ் எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் யூஆர்எல்ல போடவே முடியாது. அடுத்து ஃபார்ம் சப்மிஷன் வித் போஸ்ட் மெத்தட் cannot be bookmark, அதுதான் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். அண்ட் தென் ஸ்க்ரோல் பண்ணுவோம் கீழே, ஆட்டோ கம்ப்ளீட் ஆட்ரிபியூட். இப்போ வந்து இந்த கூகுள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கம்ப்ளீட் ஃபியூச்சரை ஹை லெவலில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எந்த வெப்சைட்டில் போனாலும் இது தானே உங்கள் பாஸ்வேர்ட், இது தானே உங்கள் யூசர் நேம் அப்படின்னு கேட்கும். அதுதான் ஆட்டோ கம்ப்ளீட் ஃபியூச்சர். அது வேணும் அப்படின்னா ஆட்டோ கம்ப்ளீட் ஈக்குவல்ட்டு ஆன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஆட்டோ கம்ப்ளீட் ஈக்குவல்ட்டு ஆன்னு கொடுத்தா தானாகவே கேட்கும். இதை மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நமக்கு அந்த சில இடத்துல ஆட்டோ கம்ப்ளீட் தேவையில்லை, அதுவே வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஸோ வந்து அந்த இடத்துல ஆட்டோ கம்ப்ளீட் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். இந்த பாருங்கள், மேலே வந்து சஜஷன்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? நான் ஏற்கனவே வந்து கொடுத்துருந்தது, சஜஷன்ஸ்லாம் வந்துருக்கு. சம்டைம்ஸ் வந்து இப்போ சாஸ்திரா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேப்சா டைப் பண்ணுறதுக்கு சஜஷன் காமிப்பாங்க. கேப்சாவில் சஜஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேப்சா கீழே வந்து மறைஞ்சு போயிடும். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன ஆகும், நம்மளால் கேப்சா பார்த்தா தான் அடிக்க முடியும். இது இங்கே சஜஷன் காமிச்சிடுவோம். ஸோ இதுக்காகவே ஒரு ராங் கேப்சா அடிச்சுட்டு அந்த சஜஷன்ஸ் போயிடும். இப்போ வந்து நம்ம ராங்காக ஏதாவது டைப் பண்ணால் சஜஷன் போயிடும். அதுக்கப்புறம் கேப்சா பார்த்துட்டு இதை டெலீட் பண்ணிட்டு அதை டைப் பண்ணணும். ஸோ வந்து அந்த மாதிரி சமயத்துலலாம் ஆட்டோ கம்ப்ளீட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்சா டைப் பண்ணுறப்ப அந்த கேப்சா இன்புட்டுக்கு ஆட்டோ கம்ப்ளீட் ஆஃபில் இருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான திங்ஸ் வெப்சைட்டில் இருக்க வேண்டியது. நம்ம வந்து இந்த தப்பான விஷயத்தை பண்ணக்கூடாது. ஓகே, ஆட்டோ கம்ப்ளீட் ஈக்குவல்ட்டு ஆன் ஆஃப், அவ்வளோதான். இதில் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஆன்னு கொடுத்தா ஆன் ஆயிரும், ஆஃப்னு கொடுத்தா ஆஃப் ஆயிரும். நோ வேலிடேட். சம்டைம்ஸ் வந்து ஃபார்ம்ஸில் வந்து வேலிடேஷன் இருக்கும். வேலிடேஷன் என்னென்னா பின்னாடி பார்ப்போம். அந்த வேலிடேஷன் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னா நோ வேலிடேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலிடேட்டே பண்ணது அந்த ஃபார்மை அப்படியே சப்மிட் ஆயிடும். வேலிடேஷன் மீன்ஸ் பாஸ்வேர்டுனா 8 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்கணும், 15 கேரக்டர்ஸுக்குள்ளே இருக்கணும், ஒரு அப்பர் கேஸ், அட்லீஸ்ட் ஒரு நம்பர், அட்லீஸ்ட் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்கிறது வேலிடேஷன். இந்த எக்ஸசைஸ் இருக்குது, எக்ஸசைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து ஃபார்மில் இருக்க அதர் ஆட்ரிபியூட்ஸ். ஆட்டோ கம்ப்ளீட் பார்த்தோம். என்கிரிப்டட் டைப், என்கிரிப்ஷன் டைப் சொல்கிறது. பிகாஸ் வந்து ஃபார்ம் டேட்டா வந்து போஸ்ட் மெத்தட்லேயே அனுப்பிச்சாலும் அதுக்கு ஒரு சின்ன என்கிரிப்ஷன் டைப் தரது. ஓகேங்களா? தென் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிங்க்டு சோர்ஸ் அண்ட் கரண்ட் டாக்குமெண்ட். இதை பற்றி நமக்கு பேசிக்கான திங்ஸ் மட்டும் பார்ப்போம், ரொம்ப டீட்டெயிலாக போக தேவையில்லை. நோ வேலிடேட் பார்த்துட்டோம், ஒன்று மட்டும்தான் பார்க்கல. ஓகே, இதுக்கு கீழே ஒன்றும் இல்லை, அதுதான். நெக்ஸ்ட்டு போயிடுவோமா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்ம் எலிமெண்ட்ஸ். நிறைய விஷயம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃபார்மில் இது வரைக்கும் இன்புட்டுன்ற ஒன்றே மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இன்புட்டு லேபிள், சார் இன்புட் லேபிள் 2 சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் வந்து செலக்ட் அப்படின்றது. செலக்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டால் ஒரு ட்ராப் டவுன் மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ வந்து மேல் ஃபீமேல்னு ரேடியோ பட்டன் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு வரும். இப்போ கண்ட்ரி நேம்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரேடியோ பட்டன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு ட்ராப் டவுன் யூஸ் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய ட்ராப் டவுன் மெனு வரும். ஓகே, அதை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் புரியும். அந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது ஒன்றுத்தை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், மல்டிபிள் செலக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அதான் செலக்ட். டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னா டெக்ஸ்ட்டு, அதாவது இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு கொடுத்தா சிங்கிள் லைனு அது போதும். டெக்ஸ்ட் ஏரியாலாம் அட்ரஸ் எல்லாம் சிங்கிள் லைன்லேயே கொடுப்போம். இல்லை அதுக்கு மல்டிபிள் லைன் வேணும். இல்லை
அதுதான் டெக்ஸ்ட் ஏரியா. ஓகேங்களா. பட்டன் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, இன்புட்டில் வந்து சப்மிட் பட்டன் தான் வச்சுருக்கோம். வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் நமக்கு தேவையானது இருக்கும்ல, யூசர் டிஃபைன்டு பட்டன்ஸ் சில இது தேவைப்படும். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சில டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி தேவைப்படுது அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஃபீல்டு செட் அப்படின்னா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சில விஷயத்த ஃபார்முக்குள்ளேயே குரூப் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு பெரிய ஃபார்ம் எடுத்துக்கும், ஆர்டர் கன்ஃபர்மேஷன் ஃபார்மு. அதில் வந்து மேலே வந்து ஷிப்பிங் டீட்டெயில்ஸ், அதுக்கு கீழே பேமெண்ட் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி 2 தான் பிரிக்கிறோம்ல, அதுக்கு தான் ஃபீல்டு செட்டு. அந்த மாதிரி பிரிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டைட்டில் கொடுப்போம்ல, அதுக்கு பேர் தான் லெஜெண்ட். ஷிப்பிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு டைட்டில் கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் தான் லெஜெண்ட். இது வந்து டேரெக்டாக இதை மட்டும் வச்சு சொல்லிக் கொடுக்காம கீழே போய்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டே பண்ணுவோம். இன்புட்டு இது நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்ருக்க எக்ஸாம்பிள். ஸோ இதை ஒமிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு போகிறேன். ரேடியோ பட்டன்ஸ் அண்ட் தென் செக் பாக்ஸு, இதுக்கெல்லாம் வந்து லேபிள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. லேபிள் எலமெண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் த யூசர் ஹூ ஹேவ் டிஃபிகல்ட்டி கிளிக்கிங் ஆன் வெரி ஸ்மால் ரீஜன்ஸ். நீங்கள் வெறும் ரேடியோ பட்டன் மட்டும் கொடுத்தா அதை கிளிக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஸோ இதே ஒரு லேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ அந்த லேபிள் கொஞ்சம் பெருசாகும். ஓகேவா. லேபிளும் பட்டனும் சேர்ந்தால் கொஞ்சம் பெரிய ஏரியாவாக இருக்கும். ஸோ கிளிக் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே. ஆப்ஷன் பட்டன் இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே ரன் பண்ணி பார்க்காம நம்ம வந்து தனியாக ரன் பண்ணி பார்ப்போம். நேற்று ஃபைல் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நான் வந்து ப்ரீ டேக் மட்டும்தான் இருந்தது. ஸோ ஷேர் பண்ணல. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேவா. இந்த பாருங்கள், இதுதான் ட்ராப் டவுன். இந்த ஏரோ கிளிக் பண்ணால் அப்படி கீழே வருது பாருங்கள், ட்ராப்பு டவுனு, கீழே போடு அப்படின்ற மாதிரி. வால்வோ, சாப்பு, ஆடி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் ட்ராப் டவுன். இதுலேயே எனக்கு மல்டிபிள் செலக்ட் பண்ணணும், மல்டிபிள் திங்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து பார்ப்போம். டிஃபால்ட்டாக எது செலக்ட் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் செலக்டட். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே என்ன செலக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் தான் செலக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. நம்ம ஃபார்மை ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், ஓல்வோ தான் செலக்ட் ஆகிருக்கு. நான் வந்து ஓல்வோ இல்லாமல் சேபு தான் எனக்கு தேவை, நான் அதை தான் செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னா அதுக்கு நேரம் செலக்டட் போட்டோம் அப்படின்னா சேப் செலக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓல்வோ இருந்தாலும் சேப் தான் செலக்ட் ஆகிருக்கும். இதுதான் விஷயம். இப்படி தான் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபார்ம் எலமெண்ட் சைஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வந்து டைரெக்டாக அங்கேயே அப்ளை பண்ணுவோம். சைஸ் ஈக்குவல் டு 3, சைஸ் ஈக்குவல் டு 3 சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து 3 மட்டும்தான் தெரியும். ஆடி ஸ்க்ரோல் பண்ணால் தான் தெரியும். ஓகேங்களா. கொட்டேஷன், இந்த கொட்டேஷன் கொடுக்கறதுனால என்ன டிஃப்ரென்ஸ் ஏற்படுது அப்படின்னு பார்ப்போம். நோ டிஃப்ரென்ஸ். பட் ஆனால் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், கொட்டேஷன் இல்லாமல் கொடுக்காதீங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து எத்தனை ஐட்டம்ஸ் தெரியணும் அப்படின்றது தான் சைஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா. மல்டிபிள், அது என்ன மல்டிபிள் ட்ரை பண்ணுவோமா. இந்த சைஸை டெலீட் பண்ணிடுறேன், கொஞ்சம் அது பிரச்சனை கொடுக்குது எனக்கு. மல்டிபிள்னு அது இதெல்லாம் தான் மல்டிபிள் சேவ் பண்ணிட்டேன், ரன் பண்ணிட்டேன். ஒன்றுத்தை செலக்ட் பண்ணிட்டேன், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இன்னொன்று கிளிக் பண்ணால் அதுவும் செலக்ட் ஆகுது. இதுதான் மல்டிபிள் செலக்ட் பண்ணுறது. ஓகேங்களா. மல்டிபிள் திங்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு மல்டிபிளில் வேறு ஏதாவது ஆப்ஷன், மல்டிபிள் ஒரு ஆட்ரிபியூட் தானே, இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.
எதுவும் 2 மட்டும் செலக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். எஸ், பார்த்தீங்களா? ஓ சாரி, கடைசி இது மட்டும் 23 ஆகுது. பட்டு வேறு ஏதாவது செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 தான் ஆகுது. நாலுமே செலக்ட் ஆகுது. ஸோ அப்படி ஒரு ஆட்ரிபியூட் இல்லை. மல்டிபிள் அப்படின்னா மல்டிபிள் இதை செலக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? அதுதான் விஷயம். நான் கூட ஏதோ இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன், பட் அப்படி ஒன்றும் இல்லை. டெக்ஸ்ட் ஏரியா பார்ப்போம். ஓகேங்களா? டெஸ்ட் பண்ணிட்டேன். டெக்ஸ்ட் ஏரியாவை ரன் பண்ணிட்டு வந்து அதை என்னன்னு பார்க்குறோம். டெக்ஸ்ட் ஏரியா கொஞ்சம் பெருசாக இருக்குது, சின்னது பண்ணிக்கிறேன் நான். டெக்ஸ்ட் ஏரியாவை நம்மளால் பெருசு பண்ணிக்க முடியும். இங்கே ஸ்க்ரீனோட சைஸை பொறுத்தது தான் அது. பை டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்குற சைஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? நேம் ஈக்குவல் டு மெசேஜ். ஓகேங்களா? அது வந்து நேம், அது வந்து நம்ம பிஹெச்பிக்கு போகிறப்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? டெக்ஸ்ட் ஏரியா இதுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்குது. இன்புட்டுக்கு இல்லை. ஓகேங்களா? டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு இருக்குது. செலக்டுக்கு கூட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்குது. ஓகேங்களா? லேபிளுக்கு இருக்குது. இன்புட்டுக்கு மட்டும்தான் இல்லை. ஓகேங்களா? இப்போ டிஃபால்ட்டாக அங்கே என்ன இருக்கணுமோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அட்ரஸ்ஸு அப்படின்னு கொடுக்கலாம். ரோஸ் 10, காலம் வந்து 30. 10 ரோ 30 காலம். அட்ரஸ்க்கு வந்து ஒரு 5 லைன்ஸ் போதும். 30 காலம்ஸ் தேவையில்லை, 20 காலம்ஸ் போதும். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். நோண்டு வந்துருச்சு. இது போதுமானது. இதில் அட்ரஸ் டைப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் டெக்ஸ்ட் ஏரியா வர வைக்கணும். 10 மஜியார் ஸ்ட்ரீட் இப்படி டைப் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுக்கு தான் டெக்ஸ்ட் ஏரியா. டெக்ஸ்ட் பாக்ஸில், அதாவது இன்புட் டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட்டில் இவ்வளோ டைப் பண்ண முடியாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் உங்களுக்கு சொன்னேன். ரோஸ் அண்ட் காலம் கொடுக்காம அதுக்கு வந்து டைரெக்டாக வந்து இவங்க ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஹைட்டு வித்து அப்படின்ட்டு. அப்படியே அப்ளை பண்ணலாம். பட்டனோட யூசேஜை இப்போ பார்த்துட்டு வந்துடும். காப்பி பண்ணியாச்சு. டெக்ஸ்ட் ஏரியாவை கீழே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரும். இதை ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா கிளிக் மீ அப்படின்னு இருக்குது. ஓகே, கிளிக் மீன்னு இருக்கிறதுனால தான் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? மேலே எது வருது, அதில் ஹெலோ வேர்ல்டுன்னு இருக்குது. எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்துருவோம். ஓகே, பட்டன் இருக்குது. ஓகே, டைப் ஈக்குவல் டு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் தென் ஆன் கிளிக் அப்படின்னா கிளிக் பண்ணுறப்போ ஏதோ நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்கணும்? டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. அலர்ட் ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இதுதான் நமக்கு வந்துச்சு. அப்போ அலர்ட் ஹெலோ வேர்ல்டுன்னு கொடுத்தா நமக்கு அப்போ ஏதோ ஒரு மெசேஜ் வருது. ஓகேவா? அலர்ட் பாலா அப்படின்னு கொடுக்கணும். ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. கொடுக்குறேன். பாலா அப்படின்னு வருது. இங்கே சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க, டபுள் கோட்ஸ் கொடுத்து பார்ப்போமா? கிளிக் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கலை. ஏன்? கிளிக் பண்ணால் வரணும்ல. டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் மாற்றி கொடுத்தா வேலை செய்யாதோ? என்ன விஷயம்னு பார்ப்போம். இங்கே வந்து ஒரு டபுள் கோட்ஸ் இருக்குது. நான் இன்னொரு டபுள் கோட்ஸ் கொடுத்தா இப்போ ஏற்கனவே போட்ட கோட்ஸ் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ஆன் கிளிக் அப்படின்ற அப்போது இது வந்து ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்றத இது சொல்லும். ஸோ இந்த அலர்ட் இந்த இது மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த அலர்ட்டு ஒரு ப்ராக்கெட் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு மீனிங்கே கிடையாது. ஸோ வந்து இது எக்ஸிக்யூட் ஆகலை. அதுதான் விஷயம்.
எய்தர் நீங்கள் இங்கே சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருக்கணும், இல்லை அப்படின்னா உள்ள சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும். ஸோ எப்பயுமே கோட்ஸை மாற்றி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா இங்கே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து வேறு வழியே இருக்காது, டபுள் கோட்ஸையும் யூஸ் பண்ணியிருப்போம், இன்னொரு கோட்ஸ் தேவைப்படும். அப்போ வந்து மூணாவதாக ஒரு கோட்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம். எஸ், ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணிட்டீங்க, டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து இன்னொரு கோட்ஸ் தேவைப்படுது அப்படின்ற இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நான் டபுள் கோட்ஸ் எப்பயும் நம்ம வந்து ஸ்ட்ரிங்குனாலே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதில் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளே பாலாஸ் கோட் அப்படின்னு கொடுக்குறேன். ரிப்ளேஸ் பண்ணிட்டேன், கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். கோட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணி. ஓகேங்களா, ஓகே. ஆன் கிளிக் சொன்னேன், ஆன் கிளிக் அதாவது கிளிக் பண்ணால் இது நடக்கும். ஓகேங்களா, அதான் விஷயம். இது வந்து இந்த அலர்ட் அப்படின்ற மெசேஜ் வந்து ஜாவா ஸ்கிரிப்டோடது. பட் ஓகே, அலர்ட்ன்ற ஒரு மெசேஜ் சொல்லி கொடுத்ததுனால ஜாவா ஸ்கிரிப்ட் சொல்லி கொடுத்தது ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் HTML ஃபார்ம் எலமெண்ட்ஸ். இங்கேயே அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நான் கிளிக் பண்ணுறேன், மேலே வந்து ஹெலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. ஓகே கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஃபீல்டு செட்டு பாக்ஸ் கொடுக்கணுமா, காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து இன்னொரு ஃபார்ம்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ், இன்னொரு ஃபார்ம். ஸோ வந்து கீழே பேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு இடையில் வந்து ஒரு பிரேக் கொடுத்துருக்கோம், அப்போ தான் கீழே வரும். பார்த்தீங்களா, ஒரு பாக்ஸ் அப்படி. இதுக்கு பேர் தான் லெஜண்ட், பெர்சனாலியா அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஃப்ரேம் ஃபீல்டு செட் அப்படின்னு சொன்னோம்ல, இதை அப்படியே ஒரு குரூப் பண்ணி வச்சு பாருங்கள். நம்ம வந்து இதை பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம், கீழே வந்து ஆர்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபீல்டு செட்டு அப்படின்றதுக்குள்ள இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் தரணும். நமக்கு ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எல்லாம், அதாவது ஃபார்ம் க்ரியேட் பண்ணோம்ல அது. லெஜண்ட் அப்படின்றது அந்த ஃபீல்டு செட்டுக்கான டைட்டிலாக ஆக்ட் பண்ணும். லெஜண்ட் அப்படின்னாலே எப்படி சொல்கிறது, அது ஒரு ஹெல்ப்பிங் பண்ணுறதுக்காக இருக்கும். அது பை சார்ட்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லெஜண்ட் அப்படின்ட்டு கீழே வந்து சைடில் ஒன்று வரும். ஸோ தென் அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சின்ன ஃப்ரேம் வந்திருக்கு, நான் ஜூமில் வச்சுருந்ததுனால உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கும். டேட்டா லிஸ்ட்டுனாலே தெரியும், ஏதோ வந்து ரோக்கா மாதிரி இருக்க போகுது, மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபார்முக்கு போயாச்சு, ரன் பண்ணியாச்சு. கீழே தான் வரும் அது. இதுதான் டேட்டா லிஸ்ட். ஆக்சுவலி மேலே கீழே இடம் இல்லாததுனால மேலே வந்திருக்கு, எப்பயுமே கீழே தான் வரும். ஓகேங்களா, நான் இங்கே டைப் பண்ண F1 டைப் பண்ணால் ஃபயர்ஃபாக்ஸுன்றது மட்டும் வரும், எஸ்ன்னு டைப் பண்ணால் சஃபாரி மட்டும் வரும். இப்போ வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் சஃபாரிக்கு பதிலாக சிம்பனி அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எஸ் டைப் பண்ணால் சஃபாரியும் சிம்பனியும் இருக்கும், ஒய் டைப் பண்ணால் சஃபாரி போய்டும். டேட்டா லிஸ்ட் அதுலேயே ஒரு தானாகவே ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கும். இன்புட்டு லிஸ்ட் ஈக்குவல் டு ப்ரௌசர்ஸ். இது வந்து இப்போ புதுசாக ஒரு ஆட்ரிபியூட் பார்க்குறோம், லிஸ்ட் ஈக்குவல் டு ப்ரௌசர்ஸ். ஓகேங்களா, இங்கே ஐடி ஈக்குவல் டு ப்ரௌசர்ஸ் அப்படின்னு கொடுத்துடணும். ஓகேங்களா, நம்ம எப்படி லேபிள் யூஸ் பண்ணுறப்ப ஐடி ஈக்குவல் டு ஒரு எஃப் நேம்னு கொடுப்போம், ஃபார் ஈக்குவல் டு எஃப் நேம்னு கொடுப்போம், அது மாதிரி இங்கே கொடுக்கணுங்க. ஓகேங்களா, அடுத்து ஆப்ஷன்ஸ்.
எல்லாத்துக்கும் வேல்யூ தரோம். ஓகேங்களா? க்ளோசிங் டேக் எதுவுமே இல்லை. பார்த்துக்கோங்க, இந்த ஆப்ஷனுக்கு க்ளோசிங் டேக் இல்லை. வேல்யூ ஈக்குவல் டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்னு போட்டோம்னா அந்த வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுதான் டேட்டா லிஸ்ட்டு. நெக்ஸ்ட் போவோம். அவுட்புட் என்ன அவுட்புட் பார்த்துட்டு வருவோம். ஐ திங்க் இது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் வேணால் உங்களுக்கு சும்மா ரன் பண்ணி காட்டுறேன். நமக்கு ஒரு வெப்சைட் பில்ட் பண்ண இது தேவையில்லை. நான் கால்குலேட்டர் டிசைன் பண்ண போகிறதில்ல, வெப்சைட் டிசைன் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த இதை வச்சுக்கிட்டு நமக்கு பெரிய ஒர்க்கு இல்லை. ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? இது இதுக்கு பேர் ஸ்லைடர் அப்படின்னு பேர் ஜென்ரலாக. இங்கே என்ன தெரியுமா, இதுக்கு பேர் ரேஞ்ச். ஓகேங்களா? ரேஞ்சில் பை டிஃபால்ட்டாக 50 இருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணால் இதோட வேல்யூ மாறிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, 0, 100 அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகுது. 0, 100 அதெல்லாம் பை டிஃபால்ட்டாக 0 to 100 தான் இருக்கும். இது ஐடி ஏ, நேம் ஏ அப்படி வச்சுருக்காங்க. அண்ட் தென் இன்புட் சேஞ்ச் ஆகிறப்போ ஆன் இன்புட், அதாவது இன்புட்டுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கிறப்ப ஏ டாட் வேல்யூ, அதாவது இது ஏ, இந்த ஏவோட வேல்யூ 50 அதை எடுத்துக்கும். பார்சின்ட் அப்படின்னா அதில் இருக்க இன்டீஜரை மட்டும் எடுக்கும். ஓகேங்களா? இப்போ நான் 50.7 கொடுக்குறேன். அப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரணும், 50 தானே வரணும். நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? 101 எப்படி அப்படின்னா எனக்கு 101.7 தானே வரணும். அதுதான் பார்சின்ட். ஓகேங்களா? உங்களால் நீங்கள் பார்ஸ் ஃப்ளோட் 101.7 இப்போ புரியுதா? இன்டீஜர் அப்படின்னா இன்டீஜரை மட்டும் பிரித்து எடுக்கும், அதுதான் பார்சின்ட்டு. பார்ஸ் ஃப்ளோட் அப்படின்னா என்ன, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ, அதாவது டெசிமல் 0.9 அந்த மாதிரி டெசிமல் வேல்யூ. அதை எக்ஸு யார் இது இருக்காரு பாருங்கள், எக்ஸுக்கு வேல்யூவாக கொடுத்துரும். இது இருக்கு பாருங்கள், எக்ஸ் டாட் வேல்யூ அப்படின்ட்டு பாருங்கள். எக்ஸு டாட் வேல்யூ அப்படின்னா எக்ஸோட வேல்யூவாக, ஒரு நிமிஷம் சாரி, எக்ஸ் டாட் வேல்யூனா எக்ஸோட வேல்யூவாக நான் கால்குலேட் பண்ணதை போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ஆன் இன்புட் அப்படின்ற ஆட்ரிபியூட்டோட வேலை. இன்புட் கொடுக்குறப்ப என்ன நடக்கணும் அப்படின்றத சொல்கிறது. வேறுனா இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போமா? இன்புட்டை சேஞ்ச் பண்ணால் அலர்ட் மெசேஜ் வர மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அலர்ட் யூ ஆர் சேஞ்சிங் இன், நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், கண்டுபிடிங்க. கொட்டேஷன் மாற்றி கொடுத்தேன். ஓகேங்களா? கரெக்டாக கொடுக்கணும். இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். யூ ஆர் சேஞ்சிங் இன்புட்னு மேலே கிடச்சிச்சு பாருங்க. சேஞ்ச் பண்ணால் அங்கே நமக்கு காமிச்சிடும். இங்கே அவுட்புட் வராது நம்ம, ஏன்னா அந்த அவுட்புட் லைனை தானே எடுத்துகிட்டு இப்போ ட்ரை பண்ணுவோம். ஸோ அவுட்புட் வராது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஓகே, இங்கே எக்ஸசைஸ் தான் இருக்குது. இன்னும் ஃபார்ம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இன்புட் டைப்ஸ், ஆட்ரிபியூட், இன்புட் ஃபார்ம் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு 3 இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.